எக்ஸாம் விஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் வன காப்பகம் பற்றி பார்க்கலாம். முதுமலை புலிகள் காப்பகமானது நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. இதன் பரப்பளவு 367.59 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா என 3 மாநில எல்லைகளை ஒட்டி அமைந்துள்ளது. அதிக அளவிலான பரப்பு தமிழ்நாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 புலிகள் காப்பகம் இருக்கு. இந்த 5 புலிகள் காப்பகத்துல கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட புலிகள் காப்பகம் மேகமலை புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டில் மொத்தம் 306 புலிகள் இருக்கு. 2022 கணக்கீட்டின்படி மொத்தம் 306 புலிகள் இருக்கு. சரிங்களா? சோ முதுமலை புலிகள் காப்பகமானது இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட பயோஸ்பியர்ல முதல் பயோஸ்பியர் முதுமலை புலிகள் காப்பகம். சரிங்களா? 1986ல அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ புலிகள் பொதுவா புலிகளானது 6 வகைப்பாடுல வனவிலங்குகளை 6 வகைப்பாடுகளை பிரிச்சிருக்காங்க. அதாவது யானைகள், புலிகள், மான்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2வது அட்டவணையின் கீழ் வருது. இதுல புலிகள் முதல் அட்டவணையில வருது. புலிகள் மட்டும் முதல் அட்டவணையில வரும். சரிங்களா? ஏன் இன்னைக்கு முதுமலை புலிகள் காப்பகம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நேற்று முன்தினம் முதுமலை புலிகள் காப்பக எல்லை பகுதிக்குள் கேந்தர் குட்டன் எனும் தோடரின பிரிவை சேர்ந்த நபர் அந்த பகுதிக்குள்ள செல்லும் போது புலி தாக்கி இறந்திருக்காரு. பொதுவா வனவிலங்குகள் மனிதர்கள் மோதல் தவிர்க்கப்பட வேண்டும். சரிங்களா? மனித மோதலை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வனவிலங்குகள் வசிப்பிடத்திற்குள் செல்லாமல் இருக்கணும். 1. அடுத்து நம்ம ஏதாவது அத்தியாவசிய தேவையை நோக்கி காட்டுக்குள் செல்லும் போது மிக மிக எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும். அப்போதான் வனவிலங்குகள் மற்றும் மனித மோதலை தவிர்க்க முடியும். சரிங்களா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஒரு சட்டம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.